சேரன், சோழன், நிலான்னு சொல்லிட்டு 3 பேருமே பாட்னால போய் இறங்கிட்டு 10ன்ற ஊரை தேடி டாக்ஸியில் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சேரனுக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இதை பார்த்த சோழனும், அண்ணன் நீ சந்தாவை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்க, அதுக்கு சேரனும், நான் லவ் பண்ணுறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு சந்தாவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி கல்யாணம் வரைக்கும் போனேன். ஆனால் அவங்க நம்ம ஊர்லேயே துப்பாக்கியை காட்டி சந்தாவை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே டேஞ்சரான ஆட்கள். நான் என்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட உயிரை பணைய வைக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சோழன் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இந்த பக்கம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கமும் வானதியோட சமையல் முடிஞ்ச பாடே கிடையாது. ஒரு பக்கம் பொறுத்து இருந்த நடேசனும் இதுக்கு மேலேயும் தன்னோட பசியை பொறுக்க முடியாதுன்னு, நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, நான் வெளியே போய் வயிறார மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்பி போக, உடனே பல்லவனும், அண்ணன் எனக்கும் ரொம்ப பசிக்குது, நான் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சிருவா, நம்ம எங்கேயோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்கள பொறுமையாக காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டிக்கோ வானதியோட சமையலை பார்க்க பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள கிச்சனுக்குள்ளே கூட வானதி விடவே இல்லை. இன்னொரு பக்கம் ரொம்பவே பசியோடு இருக்க பல்லவனும் தண்ணியை மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு தக்காளியெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக காலையில் 12 மணிக்கு போன வானதி ஈவினிங் 4 மணிக்கு வெளியே வராங்க. எப்படியோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நிறைய டிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நல்லா சாப்பிட்டுடலான்னு பல்லவனும் பாண்டியும் ஆவலோட சாப்பாடுக்காக தட்டை நீட்டினா தட்டில் விழுகிறதோ சாப்பாடு மாதிரி தெரியுதுல, ஏதோ கொலன்னு ஒன்று எடுத்து அதுவும் கரண்டியிலேருந்து வெளியே கூட வராத ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. சரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தால் போதுன்னு சாப்பிட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு ஏதோ மிளகாய் சட்னி மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. இது சிக்கன் குழம்பான்ற டவுட்டு கூட அவங்களுக்கு வந்துடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். கரெக்டாக அந்த நேரமாக பார்த்த நடேசன் வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதோ நான் அப்பளம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கருப்பாக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் பிரியாணிக்கு அப்பளமான நடேசன் கிண்டல் பண்ணுறதுல மட்டும் குறை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பல்லவன் பாண்டியோட ரியாக்ஷனை பார்த்த உடனேயே சாப்பாடு எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காரம் அவங்களால வாயில் கூட வைக்க முடியல. உடனே பல்லவனும் நீங்களும் சாப்பிடுங்களேன்னு சொல்லிட்டு அவங்களையுமே சாப்பிட சொன்னால் அவங்களுக்குமே காரம் தலைக்கேறுது. உடனே உப்பு போட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு குழம்புல உப்பு போட்டால் அது உப்பு கறிக்கவே ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா வெறும் சோறை போட்டு தயிர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவனும் அதே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டிக்கோ வேறு வழி இல்லை, அந்த சாப்பிட முடியாத பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவன் அண்ணி போனதுக்கப்புறமா எனக்கு வெளியே இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்ல, பாண்டியும் ஆமாடா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு மன்னிச்சிட்றா, நான் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நடேசனும் பாண்டி நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன், டெய்லியும் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி சாப்பாடு கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் பாட்னால எப்படியோ 10ன்ற ஊரை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு சேரன் எல்லாருக்கிட்டையுமே கேட்டு சந்தாவோட வீடையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே சேரனை பார்த்த உடனேயே சந்தாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்பவே கோபத்தோடு அவங்கள அடிக்க வராங்க. சோழன் தான் அவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேரனும் ரொம்பவே பொறுமையோட, இங்கே பாருங்கள், நாங்கள் யாரும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, சந்தாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், நாங்கள் சந்தாவோட அப்பாவை பார்த்தாகணும்னு கொஞ்சம் உறுதியோட பேச, இதை கரெக்டாக உள்ளேருந்து கேட்ட சந்தாவோட அப்பாவும் உங்களுக்கு இப்போ என் பொண்ணை அவமானப்படுத்தணும்னு என்ன இருக்கான்னு கோவத்தோட வெளியே வராங்க. ஆனால் நிலா தான் அவங்கள பொறுமைப்படுத்தி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.